பொதுவாவே நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு ட்ரிப் அரேஞ்ச் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். மேபி இந்த சம்மர்ல நெறைய பேர் வந்து ட்ரிப்புக்கு போயிருப்பீங்க. அதுவும் இந்த ஹில் ஸ்டேஷன்னாலே நம்ம எல்லாருக்குமே ஒரு கிரேஸ் இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸோடயோ, ஃபேமிலியோடயோ ஒரு ட்ரிப்ப ஒரு வெக்கேஷனுக்கு அழகா என்ஜாய் பண்ணிட்டு வரதுக்காக நம்ம போவோம். அங்க போய் இறங்குனதுமே நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டான மொமெண்ட் இருக்குங்க. பார்க்கறதுக்கே ஒரு மாரி பச்சை பசேல்னு அந்த மரங்களா இருக்கட்டும், அங்க இருக்கிற அந்த டெம்பரேச்சரா இருக்கட்டும், இது எல்லாமே நமக்கு ஒரு மாரி பீஸ்ஃபுல்லா இருக்கும் மைண்டே. ஆனால், அதுவே அன்னைக்கு நைட்டு, அதாவது காலையில நம்ம பார்த்த அதே வியூ, நைட்டு ஒரு மாரி பயங்கரமா இருக்குங்க. பார்க்கறதுக்கே சிலருக்குலாம் பயத்த குடுக்கும். அந்த ஒரு அட்மாஸ்பியர், அதாவது அந்த மயான அமைதின்னு சொல்லுவாங்க இல்லையா? பொதுவாவே இந்த மாதிரியான ஹில் ஸ்டேஷன்லாம் ரொம்பவே அமைதியா இருக்குங்க. அந்த அமைதியே நமக்குள்ள ஒரு பயத்த குடுக்கும். அந்த அமைதிய சில பேர் விரும்புவாங்க, சில பேர் விரும்ப மாட்டாங்க. அதுலயும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஃப்ரெண்ட்ஸோட பேச்சுலர்ஸா வரும்போது, மது அருந்திக்கிட்டு, அதாவது குடிச்சிட்டு, அந்த ஒரு போதையிலேயே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க இருக்கிற இடங்களெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இங்க என்னடா இது? நம்ம இருக்கிற ரெசார்ட்ல இன்னொரு வீடு இருக்குதா? அது ஏன் இடிஞ்சு போய் கிடக்குது? அங்க யார் இருக்கிறா? என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி, தேவையில்லாத வேலையில மூக்க நுழைச்சு, ஒரு பிரச்சனையில மாட்டிப்பாங்க. அவங்க மட்டும் அந்த அமானுஷ்யத்துக்கிட்ட மாட்டுறது மட்டும் இல்லாம, கூட பாவமா இருக்கும் பார்க்கறதுக்கே. ஏதோ வீட்டுக்கு தெரியாம ஒரு பேச்சுலர் ட்ரிப்புக்கு பொய் சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அவங்களும் அவங்களால பாதிக்கப்படுவாங்க. முதுமலை காடுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஏரியாங்க. அங்க ஒரு ரெசார்ட் இருக்குது காட்டுக்குள்ள. 4 ஃப்ரெண்ட்ஸ் போறாங்க. அவங்களோட டிரைவரோட, அதாவது கார்ல தான் போறாங்க. அவங்க 5 பேருக்கு நடந்த ஒரு அமானுஷ்ய சம்பவத்தை தான் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்பவே திகிலான சம்பவங்க. அது போக ஒரு காட்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த ஒரு ஸ்டோரி மூலமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு டிஸ்க்ளைமரும் சொல்லிடுறேன் கோஸ்டீஸ். இந்த ஸ்டோரியை குழந்தைங்க யாருமே பார்க்க வேணாம். பிகாஸ் இந்த கதைக்களத்தில், அதாவது அவங்க எனக்கு அவங்களோட வாழ்க்கையில் நடந்த உண்மை அனுபவத்தை அனுப்பியிருக்கிறாங்க. பேச்சுலர்ஸாக போன பசங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அது போக இந்த மது அருந்துறது, புகைப்பிடிக்கிறது, சில விஷயங்கள்லாம் வந்து இதில் ஆழமாக அதாவது இந்த ஸ்டோரியோட ஃப்ளாஷ்பேக்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சொல்லும்போது இந்த குழந்தைங்கலாம் பார்க்க வேணாம்னு நான் நினைக்கிறேன். அதனால் குழந்தைங்க பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் இப்போவே இதோட இந்த ஸ்டோரியை வந்து கேட்குறத நிப்பாட்டிடுங்க. ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பிரதரோட பேர் கார்த்திங்க. கார்த்தி விழுப்புரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏரியாவை சேர்ந்தவருங்க. அவரோட ஊர் நேமை மென்ஷன் பண்ண வேணாம்னு சொன்ன காரணத்தினால நான் மென்ஷன் பண்ணலை. கார்த்தியும் அவரோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கிற ஒரு 3 பேர், இவங்க 4 பேர் தான் ஒரு கேங்காங்க அவங்களோட ஊரில். அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க எல்லாருமே எப்பயுமே ஒரு வெக்கேஷனுக்காக ஊட்டிக்கோ, இல்லை மசனகுடிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கோ, இல்லை முதுமலை காடுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ரெசார்ட்டுக்கும் போகிறது வழக்கங்க. அப்படி தான் கார்த்தியும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் 2016 டிசம்பர் 22 ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு, அதாவது ஒரு ரெசார்ட்டில் போயிட்டு மாட்டிக்கிறாங்க. அந்த ரெசார்ட்டில் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாகவே ரெகுலராக போய்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற நிர்வாகத்தினரும், அங்கே இருக்கிற அந்த கேர்டேக்கர் எல்லாருமே இந்த பசங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். அப்படி இருந்துமே அவங்களோட வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தான் என்கிட்ட கார்த்தி ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்மளோட ஷோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கார்த்தி, கிருஷ்ணா, பாஸ்கர், லோகேஷ், இந்த 4 பேருமே ஒரே ஊரை சேர்ந்தவங்க. இவங்களோட கிராமத்தில் சின்ன வயசுலேருந்தே ஒன்று மண்ணா படித்து வளர்ந்த பசங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த பசங்களுக்கு எப்பயுமே வீட்டில் வந்து பொய் சொல்லிட்டு பக்கத்து ஊருக்கு போகிறது வழக்கங்க. இவங்க எல்லாருமே ஒரு கிரிக்கெட் மேட்ச் விளாட்றதுக்காகவோ, இல்லை ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடக்குதுன்னா அதை வேடிக்கை பார்க்குறதுக்காகவோ வீட்டில் பொய் சொல்லிட்டு ப்ளே ஸ்டேஷன்லாம் விளாட்றதுக்கெலாம் போன காலங்கள்லாம் இருக்குதுங்க. இது நாளடைவில் என்ன ஆகுதுன்னா, இந்த பசங்க எல்லாருமே வளர்ந்துடுறாங்க, படித்து முடிச்சிடுறாங்க. இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இவங்க 4 பேரும் அப்பப்போ ஒரு ட்ரிப் வந்து பிளான் பண்ணி போகிறது வழக்கங்க. டிசம்பர் 22, 2016 அன்னைக்கு தான் கார்த்தி, கிருஷ்ணா, பாஸ்கர், லோகேஷ், அவங்களோட டிரைவர் சண்முகம், இவங்க எல்லாருமே அந்த டெஸ்டினேஷனுக்கு போயிருக்கிறாங்க, இந்த காட்டுக்குள்ளே இருக்கிற ரெசார்ட்டுக்கு. பிகாஸ்
25ஆம் தேதி மத்தியானத்துக்குள்ளேயே அங்கேருந்து கிளம்பிட்டோம் அப்படின்னா கிறிஸ்மஸ்க்கு மேலே வர கூட்டம் எல்லாத்தையுமே தவிர்க்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் தான் அவங்க டிசம்பர் 22 போயிடுறாங்க. 2 நாளைக்கு அந்த ஏரியாவை ஃபுல்லாகவே சுற்றி பார்க்குறாங்க. அது போக உள்ள காட்டுக்குள்ளேயும் ட்ரெக்கிங் போகிறாங்க. அங்கே இருக்கிற வனத்துறையினர்கிட்டலாம் ஆல்ரெடி அங்கே டிக்கெட்லாம் போடுவாங்களாம். அந்த மாதிரி டிக்கெட் கொடுத்து நிறைய இடங்களெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நல்லபடியாக தாங்க போயிருக்குது. வழக்கம் போல் அந்த ரெசார்ட்டுக்கு போனதுக்கப்புறமா இந்த பசங்க எல்லாருமே சில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரெசார்ட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, சுற்றிலும் காடுங்க. இந்த காட்டுக்கு நடுவில் ஒரு பெரிய இடம். இந்த இடத்துல தனித்தனியாக பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். உள்ளுக்குள்ளே சுற்றி பார்க்குறதுக்கே நம்மளுக்கு கொஞ்சம் டைம் ஆகுங்க. அந்த அளவுக்கு பெரிய இடம். அப்படி இருக்கும் பட்சத்தில் பெரிய பெரிய வால்லாம் இருக்குமாங்க. ஏதாவது பெரிய பெரிய மிருகங்கள்லாம் உள்ளே வந்துடக்கூடாது, கெஸ்ட்டை யாரும் அட்டாக் பண்ணிடக்கூடாதுங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி டைப்பில் வச்சுருந்துருக்குறாங்க. அது போக ஃப்ரண்ட் சைடில் ஒரு கேட் இருக்கும், பேக் சைடில் ஒரு கேட் இருக்கும். கிட்டத்தட்ட அந்த ஜுராசிக் பார்க்கில் வர அந்த மாதிரியான ஒரு அமைப்புன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எங்கேருந்து வேணாலும் எப்போ வேணாலும் வனவிலங்குகள் வரலாம். ஏன்னா காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு ரெசார்ட்டுங்கிறனால ரொம்பவே சேஃப்டி ப்ரிகாஷன்லாம் வச்சுருப்பாங்களாங்க. சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வச்சுருப்பாங்களாம். இப்போது மது அருந்தக்கூடாது, இந்த நான்வெஜ்ஜுமே வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறமா சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ ரூல்ஸ் வச்சுருக்கிறாங்க. ஆனால் இவங்க போன டைமில் 2016 அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாதுங்க. ஏன்னா அங்கே போகிறவங்களே ஜாலியாக இருக்கணுங்கிறதுக்காக தானே போவாங்க. அதுவும் இந்த பசங்களாக போகிறவங்கலாம் சொல்லவே வேணாம். இந்த சண்முகம்ங்கிற கேப் டிரைவருமே அவரோட காரில் எல்லாம் படுத்து தூங்க மாட்டார். இந்த பசங்க 4 பேருமே பேச்சுலர்ஸ் தாங்கிறனால உள்ளேயே அவருக்கு ஒரு ரூம் கொடுத்துருக்குறாங்க. அவர் அங்கே தான் தங்குவார். இந்த பசங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஈவினிங் 5லேருந்து 6 மணிக்குள்ளே முடிச்சுட்டு ரெசார்ட்டில் வந்து நிம்மதியாக இவங்க எல்லாருமே வெளியே உட்காந்து குடிச்சிக்கிட்டு இவங்களுக்குள்ள டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் வழக்கமாங்க. டிசம்பர் 24, 2016 அன்னைக்கு நைட்டு ஒரு 7-7:30 மணி இருக்குமாங்க. பொதுவாகவே இந்த மாதிரி பேச்சுலர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி காட்டுக்குள்ள ஒரு ரெசார்ட்டுக்கோ இல்லை தனியாக ஒரு ரெசார்ட்டுக்கு போனாங்கன்னா ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி போடுவாங்க. இந்த கேம்ப் ஃபயரை சுற்றிலுமே பசங்களாம் உட்காந்துக்கிட்டு குடிப்பாங்க. இவங்க தங்கியிருக்கிற அந்த இடத்துக்கு பின்னாடியே ஃபயர் கேம்ப் மாதிரி போடுவாங்களாங்க. இந்த ஃபயர் கேம்ப் போட்டு கிரில் சிக்கன், பார்பிக்யூலாம் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. எப்பவுமே அந்த ரெசார்ட்டோட மெயின் கேட்டை, பின்னாடி கேட்டு முன்னாடி கேட்டையும் 8 மணிக்கெலாம் லாக் பண்ணிடுவாங்களாம், நைட் 8 மணிக்கு. அதுக்கு காரணம் இந்த காட்டோட எல்லை பகுதியில் தான் அந்த ரெசார்ட் இருக்குங்கிறதுனால கரடிகள்லாம் உள்ளே வந்துருமாங்க. நிறைய தடவை கரடிலாம் உள்ளே வந்திருக்குதான். புலி உருமுறை சத்தம்லாம் கேட்குமா. இப்படி நிறைய காட்டு விலங்குகள்லாம் அந்த பக்கம் இருக்கிறதுனாலயே வேமாவே லாக் பண்ணிடுவாங்களாங்க. அந்த மாதிரி தான் அன்னைக்கும் லாக் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது இந்த பசங்க எல்லாரும் ஜாலியாக பேசி சிரிச்சுக்கிட்டே குடிச்சிக்கிட்டு அவங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு ஊளையிடுற சத்தம் கேட்குதுங்க. எங்கேயோ தூரத்தில் ஓநாய் பயங்கரமாக ஊளை விடுற ஒரு சத்தம். இந்த சத்தத்தை கேட்டதுமே கார்த்தியோட ஃப்ரெண்டு கிருஷ்ணாவுக்கு பயம் கொடுக்குது. கிருஷ்ணா பொதுவாகவே இந்த மாதிரியான அமானுஷ்யங்கள்லாம் நம்புறவர். அது போக இந்த காட்டு விலங்குகள்லாம் பார்த்து பயப்படுறவர். அதனாலேயே கிருஷ்ணா கார்த்திகிட்ட சொல்கிறாரு, மச்சான் வாடா உள்ளே போயிடலாம், இதுக்கு மேலே வெளியே உட்காரோன்னா எனக்கு பயமாக இருக்குது. டேய் மணி 9:30 கூட ஆகலடா, காடுனா அப்படி தான்டா இருக்கும், காட்டில் விலங்குகள்லாம் ஊழையிட தான்டா செய்யும். கார்த்தியும் மது போதையில் அதை பெருசாக எடுத்துக்கலங்க. டேய் அதுக்கு தானடா இங்கே வந்திருக்கிறோம் என்ஜாய் பண்ணுறதுக்கு, சரி ஓகே வாங்க எல்லாருமே மேலே போய் மொட்டை மாடியில் நின்று எதனா விலங்குகள் வருதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மேலே நின்னா நிறைய கரடி புலி எதனா சுற்றி இருந்துச்சுன்னா நல்லாவே தெரியுமாங்க. இப்போ பசங்க எல்லாரையுமே கூப்பிட்டுக்கிட்டு நேராக மொட்டை மாடிக்கு போகிறாரு கார்த்தி. அவர்கிட்ட 2 டார்ச் லைட் இருக்குதுங்க. இவங்க கிட்ட இருக்கிற அந்த டார்ச் லைட்டோட வெளிச்சம் கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர்லேருந்து 2 கிலோமீட்டர் வரைக்கும் நல்லாவே தெரியுமாங்க. சூப்பராக தெரியுமா வெளிச்சம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க எல்லாருமே மொட்டை மாடிக்கு போயிடுறாங்க. சிகரெட் அடிச்சுக்கிட்டு இவங்க கையில் இருக்கிற டார்ச்சை வச்சுக்கிட்டு சுற்றிலும் இருக்கிற அந்த காட்டுக்குள்ளே அடித்து பார்க்குறாங்க எதனா மிருகங்கள் இருக்குதான்னு சொல்லிட்டு. கிருஷ்ணாக்கு இப்போ வரைக்குமே பயம் ஒரு மாதிரி அள்ளு விடுதுங்க. ஏன்னா மேலே இருக்கிற அந்த அட்மாஸ்பியருக்கும் இன்னுமே அந்த ஊளையிடுற சத்தம்லாம் கேட்டுக்கிட்டு இருக்குது. இப்போது 4 பக்கமும் பார்க்கும்போது ஒரு இடத்துல கரடியை பார்த்துருக்குறாங்க, நிறைய விலங்குகள்லாம் பார்த்துருக்குறாங்க. பார்த்த சந்தோஷத்தில் கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்து சிட்சாட் பண்ணிவிட்டு கீழே வராங்க. கீழே வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஷாக்குங்க. இவங்க மேலே போகும்போது இந்த செட்டப் எப்படி இருந்துச்சுன்னா 2 பாட்டிலுங்க, ஃபுல் பாட்டில். ஒரு பாட்டிலை ஓப்பனே பண்ணலை, அது ஃபுல்லாகவே மது இருக்குது. இன்னொரு பாட்டிலில் முக்கால்வாசி குடிச்சிட்டாங்க, கால்வாசி தான் இருக்குது. பக்கத்தில் கிரில் சிக்கன், பார்பிக்யூ, அப்புறம் சில நான்வெஜ்லாம் வச்சுருந்துருக்குறாங்க, சில்லி சிக்கன் அது இதுன்னு வச்சுருந்துருக்குறாங்க. அது போக அந்த ஃபயர் கேம்ப்லேயே ஒரு சிக்கனை தொங்க விட்டுருக்குறாங்க, கிரில் பண்ணிக்கிட்டு இருந்துருக்குறாங்க. இப்போ கீழே வந்து பார்க்கும்போது இது எதுவுமே இல்லைங்க. அதாவது அந்த ஓப்பனே பண்ணாத மது பாட்டிலில் ஃபுல்லாக காலியாக இருக்குது. மேலே மூடியும் திறக்கவே இல்லை, ஆனால் உள்ளே இருக்கிற அந்த சரக்கு காலியாக இருக்குது. அது போக இவங்க குடிச்சிட்டு வச்ச கால்வாசி லிக்கர் இருக்கும் இல்லையா, அதுவுமே இல்லை. அந்த நெருப்பில் வச்சிருக்கிற ஒரே ஒரு சிக்கன் மட்டும்தான், அந்த ஒரே ஒரு சிக்கன் பீஸ் மட்டும்தான் அப்படியே இருக்குது.
மத்த எதுவுமே இல்லைங்க. இவங்க வச்சிருந்த அந்த சில்லி சிக்கனை யாரோ ஒருத்தவங்க அறக்க பறக்க சாப்பிட்டுட்டு அதை அங்கங்க செதற விட்டுருக்காங்க. இது பாக்குறதுக்கே ஒரு மாதிரி கொடூரமா இருந்திருக்குதுங்க. பொதுவாவே ஒரு மிருகம் வந்து இப்ப பரண்டி வைக்குது இல்ல சாப்பிட்டு போகுது அப்படின்னா அந்த இடத்துல 3 கோடு தான் இருக்கும், இல்ல 4 கோடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒரு மனுஷனோட விரல் 10 விரல்ல இருக்கிற அந்த நகத்தை வச்சு பரண்டி வச்சிருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இவங்க உட்கார்ந்து அந்த டேபிள் மேல யாரோ ஒருத்தவங்க பரண்டி வச்சிருக்கிறாங்க. அந்த தடமும் இருக்குது. இப்போ இவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. கார்த்தி என்ன பண்றாருன்னா, அங்க இருக்கிற நிர்வாகத்தினர் 2 பேர் இவங்கள பாத்துக்கிறதுக்கு இருக்கிறாங்க இல்லையா, கேர்டேக்கர், அவங்கள கூப்பிட்டு திட்டுறாரு. இங்க பாரு, உங்களில் யாரோ ஒருத்தர் தான் இங்க இருந்து அந்த சரக்கையும் குடிச்சிருக்கீங்க, அது போக நாங்க வச்சிருந்ததையும் குடிச்சிருக்கீங்க, நாங்க வச்சிருந்த சாப்பாடு எல்லாத்தையுமே எடுத்துட்டீங்க, எப்பவுமே வர இடம் தானே, ஏன் இப்படிலாம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு போதையில திட்ட ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. இப்போ பக்கத்துல இருக்கிற கிருஷ்ணா அவரால் நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது. அவங்க எதுக்குடா எடுக்கணும், வழக்கமா வர இடத்துல அவங்க நம்மளை கேர் பண்ணிக்க தானே பார்ப்பாங்க, அவங்க எதுக்குடா எடுத்து குடிக்க போறாங்க. இத்தனைக்கும் அதுல இருக்கிற ஒருத்தர் குடிக்கவே மாட்டாரு, குடிப்பழக்கம் கிடையாது. இன்னொருத்தருக்கு மட்டும் தான் குடிப்பழக்கம் இருக்குது. அவருக்குமே தனியாவே ஒரு பாட்டில் வாங்கி கொடுத்துருக்காங்க பசங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல அவர் எதுக்கு இவங்களோட பாட்டில் வந்து கை வைக்க போறாரு? இதே சேம் பாட்டில் தான் அவருக்கும் வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்போ கிருஷ்ணா சொன்னதுக்கு அப்புறமா தான் கார்த்தி யோசிக்கிறாரு. ஆமா, இவங்க எதுக்காக வந்து நம்ம கிட்ட இந்த மாதிரிலாம் பண்ணணும், ஏன்னா நம்ம ரெகுலர் கஸ்டமர், அப்ப யார் இதெல்லாம் பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த நிர்வாகத்தில் இருக்கிற 2 பேர் என்ன சொல்றாங்கன்னா, தம்பி விடுங்க, எதனா அனிமல்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு போயிருக்கோம். இல்ல, இது அனிமல் சாப்பிட்ட மாதிரி கிடையாது, இங்க பாருங்க விரல் அச்சுலாம் இருக்குது, நகத்தை வச்சு யாரோ ஒருத்தவங்க பரண்டி இருக்கிறாங்க, இங்க வேற யாராச்சும் இருக்கிறாங்களா எங்களை தாண்டி? இல்ல தம்பி, இன்னைக்கு யாருமே இங்க ஸ்டே பண்ணல, நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க. அப்படின்னா வேற யாரோ ஒருத்தவங்க இங்க இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியாம, அவங்க தான் இந்த வேலையை பார்த்துருப்பாங்க, வாங்க யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்லும் போது அந்த 2 பேருமே, இந்த நிர்வாகத்தில் அங்கே கவனிச்சுக்கிறவங்க 2 பேருமே ஒரு மாதிரி பயந்துருக்கிறாங்க. தம்பி அதெல்லாம் வேணாம் தம்பி, நாங்கள் பார்த்துக்குறோம், உங்களுக்கு என்ன இப்போ மறுபடியும் எல்லாத்தையுமே நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணுமா, நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம், அப்படி இல்லைன்னா இன்றைக்கி நைட்டு மட்டும் விட்டுருங்க, நாளைக்கு வந்து உங்களுக்கு சூப்பராக எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துறோம், நீங்கள் பே பண்ண கூட வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கார்த்திக்கு டவுட் வருதுங்க. இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள இந்த ஒரு ரெசார்ட்டில் தனியாக இவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க, இவங்களோட டீம் மட்டும்தான் இந்த ரெசார்ட்டில் இருக்கும் பட்சத்தில் வேற யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்கிறத அவங்க கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா ஏன் அவர் வந்து பதறணும்? அப்போது வேற எதனா அமானுஷ்யம் இங்கே இருக்குதா, எதனா பேகி இருக்குதா அப்படிங்கிற டவுட் கார்த்திக்குள்ளே வருது. ஓப்பனாகவும் கேட்குறாரு, ஏன்னா இந்த பேய் அந்த மாதிரி எதனா ஒரு சமாச்சாரம் இங்கே இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவர் இன்னும் பயப்படுறாரு. கண்ணுலாம் ஒரு மாதிரி கலங்கிக்கிட்டு ஒரு இடத்த மட்டும் பச்சை கண்ணு எடுக்காமல் பார்த்துட்டு திரும்புறாரு ஒருத்தர். இதை கவனிச்சிடுறாரு கார்த்தி. அவர் ஏதோ ஒன்று சொல்ல வராரு, நீங்கள் தான் சொல்ல விட மாட்டீங்க, சரி வாங்கடா பாய்ஸ், நம்மளே தேடி கண்டுபிடிச்சிக்கலாம், இங்கே ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒருவேளை மிருகமாக கூட இருக்கலாம், இல்லை அது ஒரு பேயாகவும் இருக்கலாம், அது என்னங்கிறத பார்க்கணும்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு அந்த மது போதையில் ஒரு தைரியம் வரும் இல்லையா, ஒரு முரட்டுத்தனமான தைரியம், அந்த தைரியத்தில் பசங்களெல்லாம் கூப்பிடும்போது எல்லாருமே போகிறாங்க, டிரைவர் உட்பட எல்லாருமே போகிறாங்க, கிருஷ்ணா தவிர்த்து. ஏன்னா கிருஷ்ணாவுக்கு பயம் வருது. வேணாம்னு சொல்லிட்டு எவ்வளவோ தடுக்கிறாரு. அதை கேட்காம இந்த பசங்க எல்லாருமே கிளம்புனதுக்கு அப்புறமா இவர் மட்டும் இங்கே தனியாக இருக்கணுமேங்கிற பட்சத்தில் சரி நானும் வரேன்னு சொல்லிட்டு அவங்க கூட போகிறாருங்க. இப்போது கார்த்தி என்ன பண்ணுறாருன்னா, இவங்களோட சாப்பாடு செதறி கிடக்கிற அந்த வேயை ஃபாலோ பண்ணி போகிறாரு. குறிப்பாக அந்த கேர்டேக்கரில் இருந்த ஒரு அண்ணன் ஒரு இடத்தையே வச்சக்கண்ணு எடுக்காமல் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அந்த இடத்த நோக்கி தான் இவர் போகிறாரு. கீழே இருக்கிற அந்த ஃபுட்டை நோக்கி கூட போல, அந்த இடத்த பார்த்து தான் போகிறாரு. ஆனால் எதர்ச்சியாக அந்த இடத்துக்கு போகிற வழியில் ஃபுல்லாகவே இவங்களோட ஃபுட்டு அங்கங்கே செதறி கிடக்குதுங்க. மற்ற பசங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி பயத்தை கொடுக்குதுங்க. டேய் அன்டைம் ஆக போகுதுடா, 11 மணி ஆயிடுச்சுடா, தேவையில்லாமல் நம்ம அங்கே ஒரு மாதிரி இருட்டாக இருக்குது, இடிஞ்சு போன வீடு மாதிரி இருக்குது, அங்கே எதுக்குடா போய்கிட்டுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது கூட கார்த்தி எல்லாரையுமே சமாளிக்கிறாரு. டேய் வாங்கடா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், ஜாலியாக இருக்கிறது தானடா வந்திருக்கிறோம், என்னடா பண்ணிட போகிறாங்க, அதோ இடத்தோட இன்சார்ஜ் 2 பேருமே நம்ம கூட தானே வராங்க, அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ ஏன் பயப்படுற, வா பார்த்துக்கலாம், எதுனா ஒன்றா அவங்களே வந்து நம்மளை வார்னிங் பண்ணுவாங்க, உள்ளே போய் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இப்போது அவங்க ஃபாலோ பண்ணி போன இடம் ஒரு இடத்துல முடியுதுங்க. அதுதான் பழைய இடம். அதாவது இந்த ரெசார்ட்டில் முன்னாடி இருந்த ஒரு வில்லா. இந்த வில்லாவோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, உடஞ்சி போய் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி க்ரீப்பியான ஒரு பழைய வில்லாங்க. இந்த வில்லாக்கு வெளியே சின்னதாக ஒரு கேட் இருக்குது, அது உட்டுனால் ஆனது, அதுவுமே ஒரு மாதிரி உடஞ்சி போய் ஆடிக்கிட்டு தான் இருக்குது. வீட்டுக்குள்ளே ஒரு ஹால் இருக்குது, உள்ளுக்குள்ளேயே ஒரு ஸ்டெப்ஸு போகுதுங்க. அந்த ஸ்டெப்ஸில் ஏறி போனால் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இதுதான் அந்த வீட்டோட அமைப்பு. ஆனால் நம்ம வீடு மாதிரி நார்மலான வீடு கிடையாதுங்க, பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்கிற ஒரு ஹாண்டட் ஹவுஸ். இந்த ஹவுஸ் ரொம்ப நாளாகவே மெயின்டெனன்ஸ் இல்லாமல் உடஞ்சி போய் இருக்குது தம்பி, இதுக்குள்ளே போகாதீங்க, இதுக்குள்ளே நிறைய பாம்புகள்லாம் இருக்கிறதா எங்களோட ஓனர்லாம் சொல்லுவாங்க, நாங்களுமே 5லேருந்து 6 அடி வரைக்கும் இருக்கிற ஒரு பாம்பை இங்கே பார்த்துருக்குறோம்,
இந்த இடத்துக்கிட்ட வந்தாலே ஒரு மாதிரி நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் தம்பி, இங்கே போக வேணாம், நீங்கள் குடிச்சிருக்க வேற செய்கிறீங்க, இந்த நேரத்தில் மேலே போக வேணாம்னு சொல்லிட்டு அந்த இன்சார்ஜ் எவ்வளவோ சொல்லியும் கார்த்திக் கேட்கலங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போகிறாரு. இப்போது கார்த்தியும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த மர வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு வெளியே இருக்கிற ஒரு கம்பியை எடுத்துக்கிறாங்க. அதாவது ஒவ்வொருத்தரோட கையிலையும் ஒரு ராடு கம்பி, அங்கனக்குள்ளே கிடக்கிற கட்டை கம்பியெல்லாம் சேஃப்டிக்காக எடுத்துக்கிறாங்க. மேபி எதனா ஒரு அனிமல் உள்ளே இருந்துச்சுன்னா, இவங்களை அட்டாக் பண்ணிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற ஒரு பயமும் இவங்களுக்குள்ளே இருக்குது. அது போக கார்த்திக்கு இந்த வீட்டுக்குள்ளே போகணுங்கிற அந்த ஒரு உணர்வு, அதாவது இந்த ஆசைன்னு சொல்லுவாங்க இல்லையா, திடீர்னு ஒரு விஷயத்தை பார்த்ததும் நமக்கு ரொம்பவே கியூரியாசிட்டி வரும். இதுக்குள்ளே அப்படி என்னதான் இருக்குது, நம்ம போய் பார்த்துடலாங்கிற மாதிரி. அந்த மர வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த இடத்தோட இன்சார்ஜ் 2 பேர் இருக்கிறாங்க இல்லையா, இவங்களை பார்த்துக்கிறதுக்கு, அவங்க தடுக்கிறாங்க. அது போக அவங்களோட கண்ணில் ஒரு மரண பயம் இருக்குதுங்க. இதை பார்க்க பார்க்க கார்த்திக்கு இன்னுமே ஆர்வம் அதிகமாகுது. இங்கே பாருங்கண்ணே, நீங்கள் வெளியவே இருங்க, எங்ககிட்ட டார்ச் லைட் இருக்குது, உள்ளே போயிட்டு எதனா இருக்குதா, எதனா அனிமல்ஸ் இருந்துச்சுன்னா அது எங்களுக்கு தானே டேஞ்சரு, இன்றைக்கி நைட் இங்கே படுத்துருக்கிறப்போ, அதனால நாங்கள் உள்ளே போய் பார்த்துட்டு வரோன்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தம்பி நான் இப்போவும் சொல்கிறேன், உள்ளே 5லேருந்து 6 அடி வரைக்கும் ஒரு பாம்பு இருக்குது, அது போக எதனா ஒரு அனிமல் இருந்துச்சுன்னா உங்களோட உயிருக்குலாம் நாங்கள் தான்ப்பா உத்தரவாதம், அது போக நிறைய அமானுஷ்யங்கள்லாம் இந்த காட்டுக்குள்ளே இருக்குப்பான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பேசுகிறதுலையும் அவங்க தடுமாறுறதுலையுமே இந்த வீட்டுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குங்கிறத இந்த பசங்களாம் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ எவ்வளோ சொல்லியும் கேட்காம அந்த வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே போனதுக்கு அப்புறமா அங்கே கரண்ட் சுத்தமாக கிடையாதுங்க. இவங்க கையில் இருக்கிற 2 டார்ச் லைட் வெளிச்சத்தில் அந்த வீடை சுற்றி பார்க்குறாங்க. அந்த வீடு ஃபுல்லாகவே ஒரு மாதிரி பொன ஸ்மெல் அடிக்குதுங்க. ரொம்ப நாளாகவே மெயின்டெனன்ஸ் இல்லாததுனாலையா, இல்லை அந்த வீட்டுக்குள்ளே எதனா எலி கிளி செத்து கிடக்குதா, இல்லை மிருகங்கள் எதனா வேற ஒரு மிருகத்தை வேட்டையாடி அதோட உடம்பை இங்கே வந்து போட்டுச்சான்னு தெரியல, ஒரு மாதிரி கொமட்டுற அளவுக்கு ஸ்மெல் இருந்துருக்குதுங்க. இது எல்லாத்தையுமே டாலரேட் பண்ணிக்கிட்டு வீடு ஃபுல்லாகவே சர்ச் பண்ணுறாங்க. அங்கே யாருமே இல்லை. அந்த வீடு ஃபுல்லாகவே அங்கங்கே பிளட் ஸ்ட்ரெயின்ஸ்லாம் இருக்குதுங்க. செவத்துலலாம் ரத்தம் தெரிச்சிருக்குது. அது போக ஒரு கிரைம் சீன் நடந்த ஒரு இடம் மாதிரியே அந்த இடம் இருந்திருக்குதுங்க. இப்போ கீழே யாருமே இல்லை, எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு, ஏன்னா கீழே எந்த ஒரு ரூமுமே கிடையாது. மாடிக்கு நடந்து போகிறாங்க. அந்த ஸ்டெப்ஸில் நடந்து போகும்போது அந்த சத்தமே இந்த அளவுக்கு ஒரு மாதிரி க்ரீப்பியாக இருந்திருக்குதுங்க. மேலே ஏறி நடக்கும்போதே உங்களுக்கு ஒரு பயம் கொடுத்துருக்குது. எங்கே அந்த பழைய மரக்கட்டைங்கிறனால உடஞ்சி கீழே விழுந்துருவோமோங்கிற பயத்தில் ஒவ்வொருத்தராக தான் மெதுவாக நடந்து போகிறாங்க. கிருஷ்ணா இப்போயுமே வார்னிங் பண்ணுறாரு, டேய் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், கீழே பார்த்துட்டோம், அதோட வெளியே போயிடலாண்டா, இப்படி ஒரு இடத்துக்கு நம்ம போகணுமா, பேசாமல் போயிடலாண்டான்னு சொல்லிட்டு எவ்வளவோ அவங்கள வந்து கம்பல் பண்ணி கூப்பிடுறாரு. ஆனால் வர மாதிரி இல்லைங்க கார்த்தி. இப்போ பசங்க எல்லாருமே அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போனதுக்கு அப்புறமா அந்த இடம் எப்படி இருக்குன்னா, கீழே பார்த்ததை விட பயங்கரமா இருக்குதுங்க. ஒரு கெட்ட ஸ்மெல் வருதுன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த ஸ்மெல் இன்னுமே பயங்கரமா இருக்குது. அது போக எல்லாருக்குமே ஒரு மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி இருந்திருக்குதுங்க. இந்த இடத்துலயே வாழ்றவங்க இந்த மர வீட்டை பார்த்து பயப்படுறாங்கன்னா, ஏதோ ஒரு சம்பவம் இங்க நடந்திருக்குதுடா, தேவையில்லாம இங்க வந்து மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன், கீழே போயிடலாம்னு சொல்லிட்டு அந்த கேப் டிரைவருமே இவங்களுக்கு அட்வைஸ் பண்றாருங்க. கார்த்தி மட்டும் இல்ல, நான் இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்க்காம கீழே வரமாட்டேன், ஏன் பேயாவே இருக்கட்டுமே, பேயின்னு ஒன்று இருந்துச்சுன்னா நேரில் வரலாம்ல, ஏன்டா பயப்படுறீங்கன்னு சொல்லிட்டு உள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃப்ளோரில் 2 ரூம் இருக்குதுங்க. ஒரு ரூம் டோர் உடஞ்சி போய் இருக்குது, இன்னொரு ரூமில் டோர் லைட்டாக ஓப்பனில் இருக்குது, அதாவது அரை கதவு மட்டும் ஓப்பனில் இருக்குது. உள்ளே ஃபுல்லாகவே டார்க்காக இருக்குதுங்க. இவங்க கிட்ட இருக்கிற அந்த டார்ச் லைட் வெளிச்சத்தில் தான் அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. உடஞ்சிருக்குன்னு சொன்னாங்க இல்லையா ஒரு ரூமோட கதவு, அந்த ரூம்குள்ளே போய் பார்க்கும்போது 5லேருந்து 6 அடி நீளத்துக்கு ஒரு பாம்போட சட்டை அங்கே கிடக்குதாங்க. அப்போது அந்த இன்சார்ஜஸ்லாம் வந்து பொய் சொல்லலை, அவங்க உண்மையை தான் சொல்லியிருக்கிறாங்க. மேபி இங்கே இருக்கிறது ஒரு பாம்பாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு பாம்பால் எப்படி இவங்களோட அந்த சரக்கெல்லாம் வந்து காலி பண்ண முடியும், அதுவும் பாட்டிலே ஓப்பன் பண்ண முடியாமல்? ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறது மட்டும்தான் இந்த பசங்களோட மோட்டிவாக இருந்திருக்குதுங்க. இப்போது இந்த பசங்களுக்கு இன்னும் ஷாக் கொடுக்குற விதமாக இவங்க சாப்பிட்டுட்டு இருந்த அந்த சில்லி சிக்கனோட துண்டு, பாதி சிக்கன்லாம் சாப்பிடாமலே அந்த ஃப்ளோரில் போட்டு வச்சிருக்கிறாங்க, அங்கங்கே செதறி கிடக்குது இவங்களோட சாப்பாட்டு பொருட்கள் எல்லாமே. இதை பார்த்ததும் இன்னுமே பயம் கொடுக்க ஆரம்பிக்குதுங்க. கிருஷ்ணாலாம் அழுகவே ஆரம்பிக்கிறாரு. டேய் கார்த்தி, இதுக்கு மேலே இருந்தோன்னா தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும்டா, எனக்கு பயமாக இருக்குது, சொன்னா கேளு, இல்லைன்னா தேவையில்லாமல் அடி வாங்காத, வா போயிடலாம், நீ போதையில் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கடா, நீ நார்மலாக இருக்கும்போது இந்த இடத்துல வந்து நில்லு, ஒரு 2 நிமிஷம் நின்னா கூட நீ வந்து தைரியசாலின்னு ஒத்துக்கிறேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு மச்சான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இவங்க போனாங்க இல்லையா ஒரு ரூம்குள்ள, அதே ரூம்குள்ள இப்படி ஒரு சத்தம் கேட்குதுங்க. பயந்துக்கிட்டே எல்லாருமே நிற்கிறாங்க. கார்த்தி மட்டும் டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டு அந்த ரூம்குள்ளே போகிறாரு. தனியாக போகிறாருன்னு சொல்லிட்டு கூட இருக்கிற பசங்களும் வேற வழி இல்லாமல் பின்னாடியே போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா அந்த ஈச்சாருங்க பயங்கரமாக
ஆடிக்கிட்டு இருந்திருக்குது. உள்ளுக்குள்ள எந்த ஒரு காத்துமே வரல. ஏன்னா அந்த பனியில இவங்க எல்லாருக்குமே நல்லாவே ஃபீல் ஆகுது, உள்ளுக்குள்ள காத்து அடிக்கல. அந்த வீட்டுல கரண்ட்டும் இல்ல. அப்படி இருக்கும் பட்சத்துல எப்படி அந்த ஈச்சர் யாரோ ஒருத்தவங்க உட்கார்ந்து அதை ஆட்டுற மாதிரியே ஆடும்? இதை பார்த்ததும் ஒரு மாதிரி அள்ளு விட்டுருக்குதுங்க. எல்லாருக்குமே குளநடுங்கிற அளவுக்கு ஒரு பயம் வருது. இந்த நேரம் பார்த்து அவங்களுக்கு பின்னாடி இப்படி ஒரு சிரிப்பு, யாரோ ஒரு பொண்ணு பயங்கரமா சிரிச்சிருக்கிறாங்க. என்னடா அதுன்னு சொல்லிட்டு வேமா ஓடி வந்து பார்த்தா, அதாவது இந்த ரூம்ல இருந்து வெளியே வந்து பார்த்தா, இன்னொரு ரூம்ல டோர் பாதி தூரம் மட்டும் ஓப்பன் ஆகிருக்குது இல்லையா, அந்த ரூம்குள்ள தான் யாரோ ஒருத்தவங்க சிரிக்கிற சத்தம் பயங்கரமா கேக்குது. இப்போ கார்த்தி மட்டும் ஆர்வ கோளாறுல வேமா ஓடுறாருங்க. இந்த பசங்க பின்னாடியே ஓடி போயிட்டு கார்த்தி வேணாண்டா போகாதான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு இழுக்கும் போது அந்த ரூம் டோர் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிருக்குதுங்க. அதாவது அந்த ரூம் டோர் கிட்டக்க போகும்போது யாரோ ஒருத்தவங்க உள்ள இருந்து சாத்தி இருக்கிறாங்க. நான் சொன்னேன்ல உள்ள யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்கடா. யாரா இருந்தாலுமே அதை ஃபீல் பண்ண முடியுமாங்க? இப்ப நம்ம வீட்டுல நீங்க மட்டும் உட்கார்ந்து இந்த டெவில்ஸ் கிச்சனை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, திடீர்னு உங்களோட ஒரு ரூம்குள்ள இருந்து பயங்கரமா ஒரு சத்தம் கேட்குது. மெயின் டோரை யாரோ ஒருத்தவங்க லாக் பண்ணிட்டாங்க. வீட்டில் நீங்க மட்டும்தான் இருக்கீங்கிறது உங்களுக்கு தெரியும். எந்திரிச்சு போயிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க, அந்த சத்தத்துக்கும் அதுக்கும் இது காத்துனால மூடல, யாரோ ஒருத்தவங்க உள்ள இருந்து தான் மூடி இருக்கிறாங்கிறது தெரியும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த பசங்களுக்கும் தெரிஞ்சிருக்குது. இப்ப மற்ற பசங்களுக்கும் டவுட் வருதுங்க. ஒருவேளை கார்த்தி சொல்றது உண்மையா இருந்தா அந்த டோரை ஓபன் பண்றதுக்கு ரொம்பவே போராடி இருக்கிறாங்க போதையில. எல்லாருமே ஆல்மோஸ்ட் போதையில தான் இருக்கிறாங்க. இப்போ அந்த டோரை எவ்வளவோ ஸ்ட்ரகிள் பண்ணி திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலும் உள்ளுக்குள்ள இருந்து யாரோ ஒருத்தவங்க முட்டு கொடுக்குறாங்க. லைக் உள்ளுக்குள்ள யாரோ ஒருத்தவங்க லாக்கும் பண்ணிக்கிட்டு மேல இப்படி சாஞ்சிருந்தாங்கன்னா அந்த டோர் வந்து ஒரு கனம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இவங்களுக்கு எல்லாம் ஃபீல் ஆயிருக்குதுங்க. எவ்வளவோ கஷ்டப்பட்டு உடன்னு உடைக்கிறாங்க, அந்த டோர் ஓப்பன் ஆகவே இல்லை. இப்போ இந்த பசங்க எல்லாம் திட்டுறாங்க, டேய் வேணாண்டா விடுறா வாடா போலாம். மேபி அது காத்துக்கு கூட மூடி இருக்கலாம், உள்ளுக்குள்ள துருப்பிடிச்சு இருந்திருக்கலாம், அது லாக் ஆகியிருந்திருக்கலாம், அதனால கூட ஓப்பன் ஆகாம இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கார்த்தியால ஏத்துக்க முடியலங்க, கத்துறாரு, ஏய் யாரா அது உள்ள இருக்கிறது, யாரா இருந்தாலும் பயப்படாம கதவை தர, நானே இவ்வளவு தூரம் வந்து தில்லா நிக்கிறேன், உனக்கு என்ன பயமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு ஓங்கி ஒரு எத்திட்டு வாங்கடா போலான்னு சொல்லிட்டு திரும்பும் போது அந்த டோர் ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகுதுங்க. இந்த சத்தமே இந்த பசங்களுக்குள்ள ஒரு பயத்தை கொடுக்குது. ஏன்னா மயான அமைதியா இருக்குது இடமே. கீழே இருந்து அந்த இன்சார்ஜஸ் 2 பேருமே கூப்பிடுறாங்க, தம்பி போதும்பா இவ்வளவு நேரம் உள்ள இருக்காதீங்க, கீழே வாங்க, நீங்க வந்து உள்ள இருக்கக்கூடாது, உங்க உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கிறாங்க கார்த்தியோட பேர் சொல்லி. ஆனால் இந்த பசங்க அந்த ரூம்குள்ள போயிட்டு பாக்குறாங்க. டார்ச் அடிச்சு பார்த்தா அந்த ரூம்குள்ள யாருமே இல்லை. அந்த ரூம்குள்ள ஒரு விண்டோ இருக்குது, அதுவுமே உடஞ்சி போய் கண்ணாடிலாம் கீழே நொறுங்கி போய் கிடக்குது. அது போக யாரோ ஒருத்தவங்க உள்ள இருந்து வெளியே எகிரி குதிக்கிறதுக்கு உண்டான எந்த ஒரு அமைப்புமே இல்லை. அப்படி எகிரி குதிச்சாங்கன்னா அங்க இருக்கிற அந்த கண்ணாடிலாம் கீறுற மாதிரி தான் இருக்குது. ரூம்குள்ள யார் இருந்தா, யார் வந்து லாக் பண்ணா, அந்த டோரை போயிட்டு லாக் பண்ணி பாக்குறாங்க. அதாவது ஓப்பன்ல இருக்கிற டோரை மூடி பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு ஷாக்குங்க. அந்த டோர்ல எந்த ஒரு லாக்குமே இல்லை, அதாவது பூட்டே இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்துல எப்படி அது லாக் ஆகும்? இதுக்கு மேல இந்த இடத்துல இருக்க வேணாம்னு சொல்லிட்டு கார்த்திகே தோணுது. இப்ப கீழே இறங்கி வந்துடுறாங்க. கீழே இறங்கி வந்ததுக்கு அப்புறமா அந்த கேர்டேக்கர் 2 பேர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள பாத்துக்கிறதுக்கு அவங்க 2 பேருமே திட்டுறாங்க. ஏன்பா எவ்வளவோ சொல்லியும் கேட்காம நீங்க பாட்டுக்கு மேல போயிட்டீங்க, அவ உங்களை கொன்னுட்டானா என்னப்பா பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. இப்ப கார்த்திக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. என்னது, என்ன சொன்னீங்க? அவ வந்துருவாளா? எவ? அப்ப உள்ள ஏதோ ஒண்ணு நடந்திருக்குது, நீங்க மறைச்சிருக்கீங்க. முதல்லயே நான் கேட்டப்போ நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நாங்க உள்ளேயே போயிருக்க மாட்டோம்ல, ஏன்னா இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே இவங்க போனாங்க இல்லையா மேல ஒரு ரூம்க்கு. அங்க அதாவது அந்த ரூம்ல இருந்து தான் வந்துச்சாங்கிறது உங்களுக்கு தெரியாது. பட் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல கேட்கல, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல மேல இவங்க போன இடத்துல இருந்து இப்படி ஒரு உருமல் சத்தம் கேட்குதுங்க. இது மிருகத்தோட சத்தமும் கிடையாது, மனுஷனோட சத்தமும் கிடையாது. ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட ஒரு மாதிரி கொடூரமான கேட்கவே கிரீப்பியா இருக்கிற ஒரு வாய்ஸுங்க. இதை கேட்டதுக்கு அப்புறமா அலறி அடிச்சு அந்த இடத்த விட்டு எல்லாருமே, இந்த 5 பேர் டிரைவர் உட்பட இந்த பசங்க 4 பேர், அப்புறம் அந்த இடத்தோட இன்சார்ஜஸ் 2 பேர், எல்லாருமே தெரிச்சு ஓடி வந்திருக்கிறாங்க. மூச்சு வாங்க இவங்களோட இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இப்பதான் அந்த கேர்டேக்கர் சொல்றாரு, இதுக்கு தானே தம்பி நான் போக வேணாம்னு சொன்னேன், தேவையில்லாத வேலை பாக்குறீங்க, நான் முதல்லயே உங்களுக்கு எச்சரிச்சேன், நீங்க தான் தேவையில்லாம அங்க போனீங்க, நாங்களும் வேற வழி இல்லாம கீழே வந்து நின்னோம், அப்படி என்னதானே நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த பசங்களாம் கேட்கும்போது இப்போதான் அந்த இடத்தோட இன்சார்ஜஸ் 2 பேருமே இந்த இடத்துல நடந்த அமானுஷ சம்பவத்தை பத்தி ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது 2009 இருந்து 2010 சேலத்துல இருக்கிற ஒரு பணக்காரராங்க, அவரோட டீமோட சேர்ந்து இங்க பொழுதுபோக்குக்காக வருவாராங்க, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போவாங்களாம். அப்படி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வரும்போது கூட ஒரே ஒரு பொண்ணு 3 பசங்களை கூட்டு வருவாராம். இந்த ஒரு பொண்ணு இவரோட வைஃபான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க,
அது இவங்களும் கேட்டுக்கிறது இல்லை. ஆனால் காலப்போக்கில் மாசத்துக்கு ஒரு தடவை இந்த டீம் வந்துட்டு போயிருக்கிறாங்க இந்த இடத்துக்கு, இந்த ரெசார்ட்டுக்கு. அப்போ இப்போ இடிஞ்சு போய் கிடக்கிற இந்த மர வீடு நல்லா சூப்பராக இருந்திருக்குதுங்க. ஒரு வில்லா மாதிரி இருந்திருக்குது. நல்லாவே மெயின்டெனன்ஸும் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த டைம்ல அந்த டீம் வரும்போதெல்லாம் இந்த உடன் ஹவுஸ்ல தான் தங்குவாங்களாம். எல்லாருமே நல்லா குடிச்சிட்டு கேம்ப் ஃபயர்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு ரொம்பவே அலப்பறையை கொடுப்பாங்களாம். வரப்போற மற்ற கெஸ்டையுமே அப்பப்போ டிஸ்டர்ப் பண்ணுவாங்களாம். இவங்க போயிட்டு ஒரு சத்தம் போட்டு தான் அமைதியாயிருவாங்களாம், சாரி கேட்டுருவாங்களாங்க. அந்த பொண்ணு அடிக்கடி ஒரு மாதிரி மந்திர வார்த்தைகள் எல்லாம் உச்சரிப்பாங்களாம். லைக் அந்த பொண்ணுக்கு பிளாக் மேஜிக் தெரியுங்கிற மாதிரியும், தான் ஒரு மந்திரவாதி குடும்பத்தை சேர்ந்தவங்கிற மாதிரியும் இந்த இன்சார்ஜில் ஒருத்தர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இவர் தான் போயிட்டு அந்த சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணணும் இல்லையா, இவங்களுக்கு ரெடி பண்ண மாதிரியே. அப்படி ரெடி பண்ணும்போது அந்த பொண்ணு பேச்சு கொடுத்துருக்குறாங்க. அப்போ தான் இவருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குது. அந்த பொண்ணு ஒரு விபச்சாரம் தொழில் பண்ணுற ஒரு பொண்ணாங்க. அந்த பொண்ணு இந்த பணக்காரங்களுக்கு பழக்கம். அவர் கூடயே அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அடிக்கடி இங்கே வரது வழக்கமாக வச்சுட்டு இருக்கிறாங்கங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிறாரு. என்னதான் அப்படி வந்தாலுமே இவங்களால கேட்க முடியாது இல்லையா, ஏன்னா அவங்க பணம் கொடுத்து தான் வராங்க. அவங்க யார் என்னங்கிறதுலாம் இவங்களுக்கு சில நேரங்களில் தேவைப்படாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நல்லா தான் போயிட்டு இருந்திருக்குது. இந்த பொண்ணு ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கூட இந்த பணக்காரங்களாம் இருக்கிறாங்க இல்லையா, ரொம்ப குடிச்சிட்டு அலப்பறை பண்ணுற காரணத்தினால அவங்க கூட பேசாமல் வேற ஒரு கெஸ்ட்டு, அதாவது இந்த மாதிரி பேச்சுலர்ஸாக 4 பசங்க வந்திருக்கிறாங்க, அதில் ஒரு பையன் கூட பழக்கம் உண்டாகுதுங்க. இந்த பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அந்த ரெசார்ட்டுக்குள்ளேயே வெளியே சுற்றுறது, கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கிறது, தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து அந்த பணக்கார குரூப் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க மேலே கோபப்படுறாங்க. ரொம்பவே அளவுக்கு அதிகமாக கோபப்பட்டு ஃபுல்லாக குடிச்சிட்டு நிதானம் இல்லாமல் அந்த பொண்ணு ரூமுக்கு வந்ததுக்கப்புறமா அந்த பொண்ணை சரமாரியாக தாக்கியிருக்கிறாங்க. அடி அடின்னு அடித்து அந்த பொண்ணு சாகுற வரைக்குமே அடி அடின்னு அடித்து கொண்டிருக்கிறாங்க. அந்த பொண்ணை கடைசி நேரத்தில் காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு வந்த இந்த இன்சார்ஜஸ் 2 பேருமே அவங்களால காப்பாற்ற முடியலையாங்க. அந்த பொண்ணு ரொம்பவே அடி வாங்கி ஒரு மாதிரி இருந்திருக்கிறாங்க. சாகுறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு சொன்ன வார்த்தை, நான் யாரையுமே சும்மா விட மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன், என்னோட பிளாக் மேஜிக்கால உங்க எல்லாருக்குமே அழிவு வரும், இது சத்தியம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு தாங்க இறந்துருக்குது. சொல்லும் போதே ஒரு மாதிரி எனக்கு புல்லரிக்குதுங்க உடம்புலாம். இது உண்மையாவே நடந்த ஒரு சம்பவமாங்க அந்த ரெசார்ட்ல. அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு போலீஸ்லாம் வந்திருக்கிறாங்க. போலீஸ் கேஸ் ஆகி அந்த பணக்காரங்க, அவங்க அதாவது யார் இந்த வேலையை பார்த்தாங்களோ அவங்களுக்கு உண்டான அந்த தண்டனையும் கிடைச்சிச்சா இல்லையாங்கிறதெல்லாம் இவங்களுக்கு தெரியாதாங்க. போலீஸ் வந்து அவங்க எல்லாரையுமே கூட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணோட ஆத்மா இன்னுமே அந்த இடிஞ்சு போன மர வீட்டுக்குள்ளதான் இருக்கிறதா இவங்களால நம்பப்படுதுங்க. ஏன்னா அடிக்கடி அமானுஷ சத்தங்கள்லாம் கேட்குமா. பிளாக் மேஜிக், அந்த மந்திரங்கள்லாம் இருக்கும் இல்லையா, ஏதோ ஒரு லாங்குவேஜில் யாரோ ஒருத்தவங்க உள்ளே உட்காந்து சில ரிச்சுவல்லாம் பண்ணுற மாதிரியான சத்தங்கள் கேட்குமா. இப்படி வெளியே யாருனா சாப்பாடையோ இல்லை சரக்கையோ வச்சுருந்தாங்கன்னா அந்த பொண்ணு நல்லா குடிக்கிற பழக்கம் இருக்குதான். அந்த பொண்ணு தான் வந்து தூக்கிட்டு போகிறதாகவும் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சு சாப்பிட்றதாகவும் நம்பப்படுதாங்க. இதனாலேயே இந்த கேர்டேக்கர் 2 பேருமே அந்த ஏரியா சைடு போகிறதுக்கே பயப்படுவாங்களாம். கெஸ்ட்டையுமே போக விட மாட்டாங்களாம். இப்போ தான் கார்த்திகிட்டையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் நடந்தது எல்லாத்தையுமே அந்த கேர்டேக்கர் சொல்லி முடிக்கிறாருங்க. இப்போ இந்த விஷயத்தெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா இந்த பசங்க எல்லாருக்குமே ஒன்று சொன்ன மாதிரி தூக்கி போடுதுங்க. இந்த இடத்துக்காடா போனோம், உன் பேச்சை கேட்டு வந்துட்டோம் மேடம், இன்னைக்கு நைட்டு எதுனா நடக்காமல் இருந்தால் சரிதான். ஏன்னா இவங்க கிளம்ப போறது அடுத்த நாள் நைட்டு தான். ரொம்பவே ஒரு மாதிரி மரண பயம் வந்திருக்குதுங்க. டிரைவர் உட்பட எல்லா பசங்களுமே ஒரே ரூம்ல தான் போய் படுத்திருக்கிறாங்க. கார்த்தி மட்டும் ஹாலில் உட்காந்து சிகரெட் அடிச்சிட்டு இருந்திருக்கிறாருங்க குடிச்சுக்கிட்டே. மெயின் டோர் லாக்ல தான் இருக்குது, ஆனால் பூட்டலை. இப்போ அந்த கேர்டேக்கரும் அவங்களோட ரூமுக்கு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் யாருமே வெளியே வராதிங்க. இப்போ இவர் ஹாலில் உட்காந்து சிகரெட் அடிச்சிட்டு இருக்கும்போது இவருக்கு நேரா அந்த மெயின் டோர் இருக்குமா, ரூமோட டோர் இருக்குமா, அந்த டோருக்கு பக்கத்துலேயே ஒரு விண்டோ இருக்குமா, அதில் ஸ்க்ரீன்லாம் போட்டு வச்சிருக்காங்க. கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சியாக இருக்குங்க. வெளியே லைட்லாம் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அந்த கேம்ப் ஃபயரோட வெளிச்சமே தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கார்த்தி மட்டும் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கும்போது இந்த பசங்க எல்லாருமே, டிரைவர் உட்பட எல்லாருமே திட்டுறாங்க. அவனுக்கு வந்து போதை ஏறி போச்சு, ஒழுங்கா உள்ள கூப்பிடு, இல்லைன்னா அங்கேயே கிடந்து சாகட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பக்குவத்தில் தான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவர் குடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த விண்டோக்கு பக்கத்தில் யாரோ ஒருத்தவங்க ஓடின மாதிரி இருந்திருக்குதுங்க. சத்தம் கேட்கல, ஆனால் விஷுவலாக தெரிஞ்சிருக்குது. ஒரு ஷேடோ கிராஸ் பண்ணி போகிறத பார்த்துருக்கிறாரு. கண்டுங்கானாத மாதிரி குடிச்சிக்கிட்டே சிகரெட்டை பற்ற வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்க்குறாரு, யாரோ ஒருத்தவங்க நிற்கிறாங்க. இப்போ அந்த உருவம் இவர் கண்ணு முன்னாடியே மெதுவாக ஊர்ந்து வந்து மெயின் டோர் ஓப்பன் ஆகுதுங்க. மெயின் டோர் ஓப்பன் ஆனது மட்டும் இல்லாமல் அந்த உருவத்தையும் இவர் பார்க்குறாரு. உடம்பு பாதி கிழிஞ்சு போயிருக்கு. அதாவது அடித்து இந்த இடம்லாம் சதெல்லாம் கிழிஞ்சு போனால் எலும்பு மட்டும் தொங்குனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொடூரமான ஒரு உருவத்தை, ஒரு பொண்ணோட உருவம் தான். பாதி முடி இருக்குது, பாதி முடி பிச்சு போய் பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி ஒரு விட்சி மாதிரி இருந்திருக்குதுங்க. அதாவது ஒரு சூனியக்காரி மாதிரி அந்த உருவம் இருந்திருக்குதுங்க. அந்த பொண்ணு இந்த மாதிரி கிரீப்பியா சிரிச்சுக்கிட்டு இவரை நோக்கி உள்ளுக்குள்ள அப்படியே ஊர்ந்து வந்திருக்குதுங்க. இதை பார்த்து உறைஞ்சு போய் உட்காந்து இந்த கார்த்திகே
ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல அந்த உருவம் அங்கேருந்து மறைஞ்சு போனதும் டக்குன்னு எந்திரிச்சு போயிட்டு வேமா அந்த டோரை லாக் பண்ணிடுறாருங்க. பூட்டு போட்டு லாக் பண்ணிட்டு உள்ள வராரு. உள்ள வந்து பார்த்தா இந்த பசங்க எல்லாருமே ஒரு மாதிரி பேயறிஞ்ச மாதிரி உட்காந்துருக்கிறானுங்க. இவருக்கு சொல்லவா வேணாமான்னு சொல்லிட்டு பயம். ஏன்னா சொன்னா கண்டிப்பா திட்டுவானுங்க. இதுக்கு தானடா வெளியே போவானான்னு சொன்னோம், நீ தான் தேவையில்லாம அங்க கூட்டு போயிட்டு வந்திருக்கிற, அதுவும் கதவு கூட லாக் பண்ணாம உட்கார்ந்து இருக்கிற, பெரிய இவனான்னு சொல்லிட்டு கேட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லாம எவ்வளவோ தவிர்க்கலாம்னு சொல்லிட்டு பாக்குறாரு. ஆனால் அந்த பசங்க எல்லாருமே வெளியே நடந்த இந்த சம்பவத்தை கண்ணால பார்த்துருக்குறாங்க. டோரை ஓப்பன் பண்ணி எல்லா பசங்களுமே பார்த்துருக்குறாங்க அந்த பொண்ணோட உருவத்தை. இப்போ எல்லாருக்குமே ஒரு மாதிரி பயங்க, கை கால்லாம் நடுக்கம் கொடுக்குது. டேய், என்ன நடந்தாலும் இந்த ரூமை விட்டு வெளியே போகக்கூடாது. இதில் என்ன ஒரு கொடுமையான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரூம்குள்ளே அட்டாச் பாத்ரூம் இல்லை, ஹாலில் தான் காமன் டாய்லெட் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் வந்தால் கூட வெளியே போக முடியாமல் பயந்துக்கிட்டு நைட்டு முழுக்க தூங்காமல் ஒரு மாதிரி கேட்குற அந்த சத்தங்கள் எல்லாமே இவங்களுக்கு தான் அமானுஷ்யமாக தெரியுதா, இல்லை உண்மையாகவே ஓனாய் தான் ஊழையிடுதா, இல்லை உண்மையாகவே அந்த பேய் தான் வந்து நிற்கிதாங்கிற ஒரு பயத்திலேயே நைட்டு முழுக்க இருந்திருக்கிறாங்க. நைட்டு ஃபுல்லாகவே இவங்களோட ரூமில் எல்லா லைட்டையும் ஆன் பண்ணி தான் வச்சு படுத்துருக்குறாங்க. அது போக இவங்க ரூமில் ஒரு ஜன்னல் இருக்குமா, அந்த ஜன்னலுக்கு வெளியே யாரோ ஒருத்தவங்க நடந்து போகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்திருக்குதுங்க எல்லாருக்குமே. இது உண்மையா இல்லை இவங்களுக்குள்ள வந்த மன பிரம்மையாங்கிறதெல்லாம் தெரியாதாங்க. ஆனால் யாரோ ஒருத்தவங்க இவங்களை கண்காணிக்கிறாங்கிறது மட்டும் இந்த பசங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குது. அன்னைக்கு காலையில் சூரியனோட வெளிச்சத்தை பார்க்குற வரைக்குமே இந்த பசங்க யாருமே தூங்கலை, முழிச்சே தான் இருந்திருக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சிகரெட் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. சாரிங்க, இதை அவங்க சொன்னதை நான் சொல்லி தான் ஆகணும். தயவு செஞ்சு யாருமே சிகரெட் அடிக்காதீங்க, புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும். இப்பயே சொல்லிடுறேன். இப்போ ஒரு மித்து இருக்குதுங்க, என்னன்னா இந்த மாதிரி நெருப்பு இருக்கிற இடத்துலையோ இல்லை புகை இருக்கிற இடத்துலையோ அமானுஷ்யங்கள் நம்மளை கிட்டக்க நெருங்காது அப்படிங்கிற மாதிரி என்னோட சர்க்கிள்லேயே நிறைய பசங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது உண்மையா பொய்யாங்கிறது எனக்கு தெரியல, கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதனால தான் நான் ஸ்டார்டிங்லேயே குழந்தைங்களாம் பார்க்க வேணாம்னு சொன்னேன். நான் நம்புகிறேன் குழந்தைங்க யாருமே இதை பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க இப்போ அப்படிங்கிற பட்சத்தில் நான் சொல்கிறேன். அதனாலேயே இவங்க விடிய விடிய எல்லாருமே சிகரெட் அடிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருந்திருக்கிறாங்க. இவங்க ரூமே ஒரு மாதிரி புகை மூட்டமாக இருந்திருக்குதுங்க. இப்போ காலையில் சூரிய வெளிச்சத்தை பார்த்ததுக்கு அப்புறமா 6-6:30 மணிக்கெல்லாம் வெள்ளனையே இவங்களோட லக்கேஜ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அந்த ரெசார்ட்டை காலி பண்ணிட்டு கீழே வந்திருக்கிறாங்க. மேட்டுப்பாளையம் வர வரைக்குமே யாருமே பேசலை, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கல. ஒரு மாதிரி மயான அமைதியாக தான் அந்த கேபே இருந்திருக்குதுங்க. டிரைவரும் பேசலை, 4 பசங்களும் பேசலை. கீழே இறங்கினதுக்கு அப்புறமா தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் கொடுத்து பேசவே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பயத்தை கொடுத்துருக்குதுங்க இந்த ட்ரிப் அவங்களுக்கு. அப்படி இருந்துமே இவங்க எல்லாருமே அதுக்கப்புறமா அந்த ரெசார்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. இப்போ கடைசியாக 2025 கூட போனாங்களாம். அப்போ போகும்போது டோட்டலாக சேஞ்ச் ஆங்க. அங்கே வந்து சரக்கடிக்கக்கூடாது, அப்புறம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது. அது போக இந்த மர வீடு இருக்கு இல்லையா, அது பாதி தூரம் இடிஞ்சு அந்த இடத்துல வேற ஏதோ ஒன்று கெட்ட போகிறதா அந்த இடத்தோட இன்சார்ஜெலாம் சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க. அதனால இவங்களுக்கு அந்த வீட்டில் பார்த்தது அந்த பொண்ணோட உருவமா, இல்லை அது ஒரு ஜின்னா, இல்லை வேற எதனா ஒன்றா இருக்குமாங்கிற அந்த ஒரு குழப்பம் இப்போ வரைக்குமே இருக்குது. ஆனால் இவர் கண்ணு முன்னாடி, அதாவது அவங்க கண்ணு முன்னாடி வந்து நின்று அந்த பொண்ணோட உருவத்தை மட்டும் இவங்களால மறக்கவே முடியாதாங்க வாழ்நாளில். இப்போ சொல்லும் போது கூட எனக்கு உடம்புலாம் ஒரு மாதிரி சிலிர்க்குது பிரதர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த ஸ்டோரியை முடிக்கிறாருங்க. ரொம்பவே சூப்பராக இந்த கதையை என்கிட்ட அந்த பிரதர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாருங்க. PDF போட்டு மெயிலில் சூப்பராக அனுப்பியிருந்தாரு. இந்த இமேஜஸ்லாம் நீங்கள் பார்த்த இமேஜஸ்லாம் அவர் அனுப்புனது தான். யூஸ் பண்ணிக்கவான்னு கேட்டேன், யூஸ் பண்ணிக்கோங்கன்னாரு. ஆனால் அந்த இடத்தோட பேரை மென்ஷன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாரு. அதனால தான் நான் மசனக்குடி, அப்புறம் அந்த முதுமலைக்காடு இதெல்லாம் வந்து புனைப்பெயர்கள் தான். அந்த ஏரியாலேயே இருக்கிற ஒரு ஏரியா தாங்க, அதோட நேம் மட்டும் மென்ஷன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாரு. அது மாதிரி அவங்களோட டீமோட ஒரிஜினல் பேர் எதையுமே யூஸ் பண்ண வேணாம்னு சொன்ன காரணத்தினால கார்த்தி, கிருஷ்ணா இது எல்லாமே புனைப்பெயர்கள் தாங்க. ஆனால் இந்த சம்பவம் டிசம்பர் 2016 அன்னைக்கு இந்த பசங்களுக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவமாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த ஸ்டோரியிலேருந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேச்சுலர்ஸாக பொண்ணுங்களோ பசங்களோ போறீங்க அப்படின்னா குடிங்க, அது உங்களோட விருப்பம், தனிப்பட்ட தனிநபர் விருப்பம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஆனால் மற்றவங்களுக்கு உங்களால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க, அது உங்களுக்கே திரும்பும். அது போக அந்த இன்சார்ஜஸ் சொன்ன மாதிரி இவங்களாம் ஒழுங்காக அவங்க பேச்சை கேட்டு அவங்க ரூமுக்கு போயிருந்தாங்கன்னா நிம்மதியாக தூங்க வாச்சும் செஞ்சுருப்பாங்க அடுத்த நாள் காலையில் கிளம்புற வரைக்கும். மேபி காலையில் எந்திரிச்சு கூட அந்த இடத்துக்கு போய் பார்த்துருந்துருக்கலாம். இவங்க எதனால் அந்த மாதிரி பண்ணாங்கன்னு தெரியல. அவங்க அப்படி பண்ண அந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு இப்போ வரைக்குமே மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்குதுங்க. இப்போ வரைக்குமே தூக்கத்துலேருந்து அலறி அடித்து எந்திரிப்பாங்களாம் இந்த டீமில் இருந்த ஒரு சிலர் மட்டும். அதனால் நீங்கள் யாராச்சும் இந்த ஸ்டோரியை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் யாராச்சும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போகும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்கன்னு சொல்லி இந்த ஸ்டோரியை நான் முடிக்கிறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையில இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷ்யம் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்ங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடியில் எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்க. மிஸ்டர் பிரபாகரன் ஃபேன் பேஜ்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்குதுங்க. அந்த பேஜுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது.
அது நான் வந்து அந்த பையனுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன், அண்ணன் நான் உங்களோட பிக் ஃபேன்னு, நான் வந்து உங்கள் தம்பி தான், நான் தான் ஆரம்பிச்சிருக்கிறேன் அப்படின்னாப்புல. இல்லை தம்பி, நிறைய பேர் வந்து ஸ்டோரிஸ்லாம் அனுப்புகிறாங்க, தேவையில்லாத வந்து ப்ராப்ளம்லாம் வரும்னு சொல்லிட்டு அவருக்கு நான் வார்னிங்கும் கொடுத்துட்டேங்க. அவரும் சரி ஓகேண்ணா நான் எடுத்துடுறேங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த மாதிரி எத்தனை பேஜஸ் இருக்குன்னுலாம் எனக்கு தெரியாதுங்க. 2 ஐடி மட்டும்தாங்க என்னோடது. மற்றபடி வேறு எந்த ஐடியிலையும் நீங்கள் போய் மெசேஜ் பண்ணுறதோ இல்லை எங்கேயும் போய் ஏமாந்துடாதீங்க. ஏன்னா இதெல்லாம் ஃப்யூச்சரில் ஒரு ஸ்கேம் மாதிரி ஆயிருங்கிற ஒரு பயம் இருக்குது. உங்கள் மேலே எனக்கு ஒரு அக்கறையும் இருக்குங்கிறனால நான் இப்போ உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. ஸ்பாட்டிஃபைல நம்மளோட டெவில்ஸ் கிச்சன் ஷோவை ஃபாலோ பண்ணலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸ்பாட்டிஃபைல டெவில்ஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாடா பாய் பாய். ஹலோ கோஸ்டீஸ், நிறைய பேர் வந்து அவங்கவுங்களோட பர்த்டே வருது, அப்புறம் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தீங்க. அந்த டைமில் என்னால் வீடியோ எடுக்கிறதே ரொம்ப சிரமமாக இருந்த காரணத்தினால உங்களோட கமெண்ட்ஸ்லாம் நான் கமெண்ட்லேயே வந்து ரிப்ளை பண்ணியிருப்பேன், நிறைய பேருக்கு விஷயஸ்லாம் சொல்லியிருப்பேன். இன்றைக்கி சில கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்குது, எல்லாத்தையும் பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். புஷ்பராஜ் அப்படிங்கிறவர், அண்ணா ஸ்டார்டிங் வீடியோ பார்க்க தனிமரம் இருக்கும், ஆனால் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் தூக்கம் வராது, பயமாக இருக்கும். அண்ணா உங்களுடைய ஃபேனாக நான், என்னுடைய நேம் கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது பயமாக இருக்காது, சூப்பராக ஆரம்பிக்கும், நல்லாயிருக்கும். ஆனால் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும், என்னோட நேம் மட்டும் சொல்லுங்கள், உங்களோட ஃபேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. புஷ்பராஜ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு அருமையான பெயர் தம்பி. புஷ்பராஜ் தம்பிக்கு ஒரு பெரிய ஹாய். சுசீலன் அண்ட் கோபால்ங்கிற ஒரு ஐடியிலேருந்து, அண்ணா டெல் மை நேம், சே ஹாய் ப்ளீஸ் 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 போட்டு மை நேம் இஸ் என் ராஜலட்சுமி. ஆக்சுவலாக இவங்க நிறைய வீடியோவில் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, என் ராஜலட்சுமி தங்கச்சி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க, உங்களுக்கு ஒரு பெரிய ஹாய்மா. ரம்னிங்கிறவங்க, ஹாய் என்ன, ஜூன் 21 என் பொண்ணு லக்ஷிதாக்கு பர்த்டே, விஷஸ் சொல்லுங்க அண்ணா ப்ளீஸ்ன்னு போட்டிருக்கிறாங்க. ஜூன் 21 லக்ஷிதாக்கு பர்த்டே. ஹாய்டா பாப்பா, நல்லா இருக்கீங்களா? அம்மா வந்து உங்களுக்கு பர்த்டே விஷஸ் சொல்ல சொன்னாங்க. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேடா லக்ஷிதா, ஹாப்பியாக இருங்க. லவ் நேச்சர் அப்படிங்கிறவங்க ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி பிரபா அண்ட் அஞ்சலி அண்ணி, இன்னைக்கு என் பையனுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே அண்ணா, விஷ் பண்ணிடுங்க அண்ணா, அவன் பேர் ரகுநாதன் அண்ணா அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கம்மா, அடுத்தடுத்து நிறைய வீட்லேயும் ஃபங்க்ஷனு, அப்புறம் வெளியே வேலை, இப்படி நிறைய வேலைகளுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு, நம்ம பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு என் ஃபேஸ் பார்த்தாலே தெரியும், செம்ம டயர்டாக இருக்கும். நான் தூங்கியே 2-3 நாள் ஆச்சுங்க, நிம்மதியாக தூங்கி. ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான் தூங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 4 நாளாக இங்கிட்ட அங்கிட்ட அப்படியே மாறி மாறி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். அது போக நிறைய சில, அதெல்லாம் வேணாம் எதுக்கு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு, மன வேதனைகள்லாம் இருக்குது நமக்குள்ளே, சில வேதனைகள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கரெக்டாக ஆர்டராக சொல்கிறதே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது இப்போ ஒரு 2 நாளாகவே. இட்ஸ் ஓகேங்க, அதை பற்றி இப்போ பேச வேணாம், ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் நான் நார்மலாக இருக்கிறேன், கிளியர் ஆகிட்டு இருக்கு எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு பர்த்டே கொண்டாடுற நம்மளோட குட்டி கோஷ்டி ரகுநாதன் அவருக்கு வந்து ஹாப்பி பர்த்டேடா தம்பி, பிலேட்டட் விஷஸ் ஃபார் யுவர் மாமா, ஓகேவா? சிவசங்கரிங்கிறவங்க, ஹாய் அண்ணா, உங்களோட நரேஷனுக்கு என்னோட சன் பெரிய ஃபேன், அவன் நேம் ஹரிஷ், 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், இஃப் பாசிபிள் அவன் நேம் உங்கள் வீடியோவில் சொல்ல முடியுமா அண்ணா? 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க, 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க, பிறந்து 1 வருஷமே ஆகிற குழந்தைங்க, இப்படி எல்லாருமே வந்து நம்மளோட டெவில்ஸ் கிச்சன் ஷோ பார்க்குறது எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு பயத்தை கொடுக்குதுங்க. ஏன்னா இவங்க சொல்கிற கதைகளில் இன்றைக்கே பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல ஸ்டார்டிங்கில் வந்து குழந்தைங்களாம் பார்க்காதீங்கன்னு சொன்னேன். ஆனால் இன்றைக்கி கமெண்ட் செக்ஷனில் பாருங்கள், குழந்தைங்க எல்லாருக்குமே நான் வந்து ஹாய் சொல்லி ஹாப்பி பர்த்டே சொல்லுவேன். இது எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ண போகிறோன்னு எனக்கு தெரிலங்க. பட்டு குழந்தைங்க பார்த்துட்டு இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே இந்த கதையை வந்து ஒரு கற்பனை கதையாகவே நினச்சிக்கோங்க, உண்மை கதையாக நினச்சிக்காதீங்க. இப்போது ஒரு தேட்டருக்கு ஹாரர் மூவி பார்க்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் அப்பா அம்மா கூட. அப்போது அந்த படத்தில் வர்றது எல்லாமே உண்மை கிடையாது, ஆனால் உங்களுக்கு அது வந்து ஒரு அனுபவத்தை கொடுக்குது இல்லையா? அந்த மாதிரி நம்ம சேனலை பாருங்கள், படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், ஓகேவா தம்பிங்களா? ஸோ 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற நம்மளோட குட்டி தம்பி ஹரிஷ் அவருக்கு வந்து, அதாவது குட்டி கோஷ்டி 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறார் ஹரிக்கு ஒரு பெரிய ஹாய். ஹாய்டா தம்பி, நீங்கள் எந்த அளவுக்கு டெவில்ஸ் கிச்சனில் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ஸ்டடீஸ்லையும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், அம்மா பேச்சையும் அப்பா பேச்சையும் கேட்டு நடந்துக்கோங்க, ஓகேவா? அடுத்ததாக குமாரசாமி சதீஷ்குமாருங்கிறவர், ஹாய் அண்ணா இட்ஸ் மீ மது, ஓ பொண்ணு, ஹாய் அண்ணா இட்ஸ் மீ மது, சூப்பர்ண்ணா, எனக்கு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு என்னோட பர்த்டேக்கு விஷ் பண்ணிடுங்கண்ணா, ஜூன் 13th வந்து எனக்கு பர்த்டே அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கிறாங்க. ஹாய் மா மது, எப்படி இருக்கீங்க? ஜூன் 13th வந்து உங்களுக்கு பர்த்டே, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே மது, சந்தோஷமா இருங்கம்மா. அடுத்ததா அபிநயா அப்படிங்கிறவங்க, அண்ணா டுமாரோ இஸ் மை பர்த்டே, ப்ளீஸ் ஒரு விஷ் பண்ணுங்க அண்ணா ப்ளீஸ் போட்டிருக்கிறாங்க.
டுமாரோன்னு நேற்று போட்டிருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு தான் உங்களுக்கு பர்த்டே. அவங்களோட நேம் என்னங்கிறது எனக்கு தெரிலங்க. அபிநயா அபிங்கிறது மேலே அவங்களோட ஐடி நேம் இருக்குது. அபிநயா அபி அப்படிங்கிற ஐடியில் இருக்கிற அந்த பொண்ணுக்கு விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேமா. இந்த இயர் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக யாசர் ராசிஃப்ங்கிறவங்க ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. என்னோட 2வது பையனுக்கு 11th 6th இயர் பர்த்டே ப்ரோ ப்ளீஸ் விஷ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கிறாங்க. நாளைக்கு வந்து 6 வயசு பையனுக்கு அவரோட நேம்லாம் சொல்லலை. ஹாய்ப்பா தம்பி, உங்களுக்கு வந்து 6 வயசு ஆக போகுது. உங்களுக்கும் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நாளைக்கு தான் உங்களுக்கு பர்த்டே, ஹாப்பியாக கொண்டாடுங்க. இன்னொரு சம்பவம் நடந்துச்சுங்க. என்னன்னா, இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஹாய், நான் உங்களோட பிக் ஃபேன். நான் மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிடுவேங்க. ஃப்ரீயாக இருந்ததுன்னா பார்த்துட்டேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவேன். அப்படி ரிப்ளை பண்ணும்போது அவங்களோட பொண்ணு, அவங்க ஒரு குட்டி குழந்தை மேக்னா கேத்தரின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு வந்து நம்ம அஞ்சலி பிரபாகரன் யூடியூப் சேனலோட ஒரு பெரிய ஃபேனாங்க. அஞ்சலி பண்ணுற அந்த குக்கிங் வீடியோலாம் பார்த்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வீட்டில் வந்து இந்த செக்கு சாமான்னு சொல்லுவாங்க இல்லையா, சொப்பு சாமானா, அந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள்லாம் வச்சுக்கிட்டு என்னமோ அவங்களே சமைக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு, இத்தனைக்கு வீடியோ போட்டுக்கிட்டே, அஞ்சலியோட அந்த குக்கிங் வீடியோ போட்டுக்கிட்டே வீட்டில் வந்து சமைச்சிக்கிட்டு செம்மையாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருப்பாங்களாம். அந்த பாப்பாக்கும் அவங்க அம்மாவுக்கும் டெவில்ஸ் கிச்சன் ஷோ ரொம்பவே பிடிக்குமா. இருந்தாலும் ஒரு சில ஸ்டோரிஸ்லாம் பயங்கரமாக பார்த்ததுக்கப்புறமா அவங்க அம்மா சரி குழந்தை வந்து கொஞ்ச நாளைக்கு பார்க்க வேணாம்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. பட் அந்த குழந்தை பார்த்தே தீருவேன்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நிற்கிறாங்க. அது போக அவங்க அப்பாவுக்கு டெவில்ஸ் கிச்சன் பார்க்குறது பிடிக்காதான். அவங்க ஒய்ஃபும் குழந்தையும் பார்க்குறது பிடிக்காதான். அதை மீறியும் இவங்க 2 பேரும் திருட்டுத்தனமெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்களாங்க. அவங்களோட மெமரியை வந்து ஷேர் பண்ணாங்க. கேட்குறதுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாகவும் இருந்துச்சு, அதே நேரத்தில் சிரிப்பாகவும் இருந்துச்சுங்க. இந்த அஞ்சலி பிரபாகரன் அவங்களோட சமையல் ஷோவை பற்றி சொல்லும் போது ரொம்பவே சிரிப்பாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல வேலைக்கு இன்னைக்கு அவங்க வந்து இந்த ஆஃபீஸில் இல்லை, நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது. சும்மா அஞ்சலி பிரபாகரனோட விசுவாசி நான், உங்களோட வீடியோவிலேருந்து இதை மட்டும் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்கு அனுப்புவேன்னு சொல்லிட்டுலாம் அனுப்பாதீங்க. ஒரு ப்ராங்க் தரமாக கூடிய சீக்கிரத்தில் அஞ்சலி பிரபாகரனில் வரப்போகுது. அந்த ரிவெஞ்ச் ப்ராங்க் இட்ஸ் மீ பிரபாகரனோட ப்ராங்காக தான் இருக்கும். ஸோ பல நாள் தூங்கிட்டு இருந்த உள்ள மிருகத்தை தட்டி எழுப்புற விதமாக ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறானுங்க. அதனால் நம்ம பண்ணிடலாம். ஸோ இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுதுங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ரொம்பவே கொஞ்சம் ஜாலியாகவும் இருந்துச்சுங்க. இந்த கமெண்ட் செக்ஷன் வந்தாலே மனசுக்குள்ள ஒரு விதமான ஒரு சந்தோஷமும், உங்ககிட்டலாம் நேரடியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வும் எனக்குள்ளே வரும். அப்படி தான் உங்களுக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட இன்னைக்கான எபிசோட் முடிஞ்சு நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா பாய் பாய். ஸோ மேக்னா கேத்தரின்ங்கிற அந்த குட்டி பாப்பாக்கு ஹாய்டா தங்கம், நல்லா படிங்க, அப்பா அம்மா சொல்கிற மாதிரி பேச்சை கேட்டு நடங்க. அண்டு வீட்டில் வந்து இந்த சொப்பு சாமானில் வந்து பண்ணுறீங்களா குக்கிங்லாம், அதெல்லாம் வந்து யாருக்கிட்டையும் சாப்பிட கொடுத்துறாதீங்க சரியா. நீங்களும் சாப்பிட்றாதீங்க. பிகாஸ் நீங்கள் வந்து அஞ்சலி பிரபாகரனோட யூடியூப் சேனலை பார்த்து சமைக்கிறீங்கிறதுக்காக நான் அப்படி சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். ஓகேவா?